அன்புள்ளம் கொண்ட கால்பந்து விளையாட்டு ரசிகர்களே, நாம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நேற்றைய விளையாட்டின் இறுதியில் தோல்வி அடைந்த போர்ச்சுகல் அணி வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆறுதல் சொல்லக்கூட ஆடில்லாமல் அழுது கொண்டே மைதானத்திலிருந்து விடைபெறுவதை கண்டபோது மனம் கலங்கிவிட்டது. இந்த படம் ஒவ்வொரு கால்பந்து ஆர்வலரின் இதயத்தையும் நொறுக்கும். உலக கோப்பையை வெல்ல முடியாமல் போனாலும் அவர் சரித்திரம் படைத்த சாதனையாளர் என்றே வரலாறு அவரை குறித்து வைக்கும். அவர் மட்டும் இல்லையெனில் போர்ச்சுகல் என்ற அணியை யாருக்கு தெரியும்? அந்த அணியை யாரும் இந்த அளவு கொண்டாடி இருக்க மாட்டார்கள். CR7 ரொனால்டோ அறியுந்தோறும் ஆச்சரியப்படுத்தும் ஆளுமை. தனது வாழ்நாளில் மது உள்ளிட்ட எவ்வித போதைப் பொருட்களையும் அவர் பயன்படுத்தாதவர். ஜங்க் ஃபுட் எனப்படும் நொறுக்கு தீனிகளும் ரசாயனம் கலந்த குளிர்பானங்களும் மனித உடலுக்கு தீங்கி விளைவிப்பவை என்பதை உணர்ந்த நாள் முதல் அதுபோன்ற விளம்பரங்களில் நடிப்பதையே நிறுத்தி கொண்டவர். ஒரு நேர்காணலில் மேசையில் இருந்த கொக்கோ கோலா பாட்டில்களை அகற்றிவிட்டு பச்சை தண்ணீர் பாட்டிலை எடுத்து தண்ணீர் மட்டும் அருந்துங்கள், அதுவே உடல் நலத்துக்கு நன்மை தரும், மற்றவை கேடு விளைவிப்பவை என்று அவர் சொன்னது கொக்கோ கோலா நிறுவனங்களை கேவலப்படுத்தியதாக எங்கோ படித்த நினைவு. உலகெங்கிலும் போர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஆதரவு தெரிவித்து வருபவர். தனது வருமானத்தில் ஒரு பகுதியை அவர்களுக்காக செலவிடுபவர். குறிப்பாக பாலஸ்தீன ஆதரவாளர். அவர் குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். விளையாட்டில் அவர் தொட்ட சாதனைகள் இன்னும் உச்சம். 5 முறை ஃபிஃபா பலூன் d'Or விருது, 4 முறை ஐரோப்பிய கோல்டன் ஷூ அவார்டு, UEFA சாம்பியன்ஸ் லீக் உட்பட 32 கோப்பைகளை வென்ற சாதனையாளர் ரொனால்டோ. தற்பொழுது 38 வயதை நெருங்கும் இவர் அடித்த 6 கோல்கள் மட்டுமே இல்லையெனில் போர்ச்சுகல் அணி இந்த உலக கோப்பையில் பங்கேற்றிருக்கவே முடியாது என்பதே உண்மை. கடந்த உலகக்கோப்பை தகுதி சுற்றில் 18 கோல்களை அடித்தவர். போர்ச்சுகல் என்ற அணியை உலகெங்கிலும் மக்கள் மனங்களிலே இடம்பெறச் செய்தவர். கடந்த 18 ஆண்டுகளாக ஒட்டுமொத்த அணியையும் தனது முதுகிலே சுமந்து பெருமைப்படுத்தியவர். இவ்வளவு சிறந்த ரொனால்டோ என்ற வீரரின் தன்னம்பிக்கையை சீர்குலைக்கும் விதமாக அணியின் பயிற்சியாளர் ஏன் தொடர்ந்து அவரை ஓரம் கட்டினார்? பெஞ்சில் உட்கார்ந்து சப்ஸ்டியூட் வீரரை போல கடலுறக்காமல் அவரை மட்டம் தட்டும் விதமாக நடந்து கொண்டார் என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் எழுகின்றன. என்ன இருந்தாலும் அவருடைய 18 வருட உலகக்கோப்பை வாழ்க்கை இப்படி அவமானப்படுத்தும் விதமாக முடிந்திருக்க கூடாது. இனி போர்ச்சுகல் ஜெர்சியில் அவரை பார்க்க முடியாமல் போகலாம். ஆடுகளத்திலிருந்து அவர் விலக மாட்டார் என்றே நம்புவோம். அந்த மந்திர கால்கள் இன்னும் பலகாலம் நம்மை சிலிர்க்க வைக்கும். அந்த ஜோதி அணையரில்லை, இன்னும் கொழுந்து விட்டு எரியும். ஆம், கால்பந்து உலகம் கண்டிராத தலை சிறந்த வீரர்களில் ஒருவராக அவர் எப்பொழுதும் நினைவு கூறப்படுவார். கால்பந்து உலகம் இந்த ஜாம்பவானை கண்ணியமாக வழி அனுப்பாதது கால்பந்து உலகுக்கே அவமானம், மிகப்பெரிய சோகம் என்பதே உண்மை. Miss you, legend. Thank you for the memories, CR7. Thank you.